நாங்குநேரி சட்டமன்ற உறுப்பினர் துரை சந்திரசேகர் அவர்களின் தலைமையில் ஒரு அருமையான ஒரு நிகழ்ச்சி கர்ப்பிணி பெண்களுக்கும் புதிதாய் பிள்ளை பெற்றவர்களுக்கும் ஒரு நல்ல ஒரு ஃபுட் பேக்கெட், நியூட்ரிஷியஸ் ஃபுட் பேக்கெட் நம்மளுடைய ஆங்கன்வாடி ஹெல்பர்ஸுடைய வழிகாட்டுதலில் இதை செஞ்சு 100 பேருக்கு மேலே 300 பேருக்கு மேலே இன்றைக்கி கொடுத்துருக்காங்க. அவ்வளோ பெண்களும் குழந்தைகளும் வந்திருக்காங்க. ரொம்ப அருமையான நிகழ்ச்சி. இதில் பங்கெடுப்பதற்கு எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி மக்கள் சேர்ந்த விஷயங்களை நிகழ்ச்சிகளாக பண்ணும்போது அதுக்கு ஒரு கூடுதலான ஒரு சந்தோஷம் இருக்கிறது. தன்னுடைய மாவட்ட காங்கிரஸ் நிர்வாகிகள் எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இதை ஒருங்கிணைத்து நடத்திய எல்லா அதிகாரிகளுக்கும் என்னுடைய காங்கிரஸ் பேரவைக்கு குறிப்பாக ஒரு சட்டமன்ற இது 2வது முறை அவர் பண்ணுறாரு. வருடா வருடம் இது நடக்க வேண்டும், இன்னும் நிறைய நடக்கும். நேற்று தமிழ்நாடு முதலமைச்சர் தமிழ்நாட்டுக்கான ரயில்வே திட்டங்களுக்கு அதிக நிதி ஒதுக்கீடு எக்ஸ்பிளைன் ரயில்வே அமைச்சர் சொல்லியிருந்தார். நேற்று இரவு ரயில்வே அமைச்சர் குறிப்பிட்டிருக்காரு. தமிழ்நாட்டுக்கு இதுவரைக்கும் 6362 கோடி ரூபாய்க்கான திட்டங்களை ஒதுக்கியிருக்கும். இது யூபிஏ அரசாங்கத்தில் ஒதுக்கப்பட்டதை விட 7 மடங்கு அதிகம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நிதி அமைச்சர் பட்ஜெட்டுக்கு பதில் சொல்லும்போது கூட அவங்க எப்படி சொன்னாங்கன்னா 2013 இவ்வளோ இருந்தது, 2024 இவ்வளோ இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு கம்பேரிசனை காட்டுறாங்க. இது எப்படி இருக்குன்னா, எங்கள் அப்பா அந்த காலத்தில் 5 பைசாவில் 2 இட்லி சாப்பிட்டாரு, 50 ரூபாயில் சாப்பிட்றாரு கணக்கு. இது மாதிரி ஒரு முட்டாள்தனமான கம்பேரிசன்லாம் பண்ணாமல் இன்றைக்கி நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களுடைய இன்றைய பட்ஜெட்டில் எவ்வளோ % நீங்கள் தமிழ்நாடு கொடுத்துருக்கீங்க அதுதான் கேள்வி. எப்போவுமே நமக்கு இருக்கிற பட்ஜெட்டில் எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படி தான் நம்ம பேசணுமே தவிர 1960 5 பைசா இருந்தது, இப்போ நாங்கள் 5000 ரூபாய் கொடுக்குறோன்னு சொன்னால் இந்த கதையெல்லாம் யார்? அந்த தமிழகம் குறியிடப்பட்டு வஞ்சிக்கப்படுகிறது. அதை நான் ரயில்வே துறையில் மட்டுமல்ல, நான் நேற்று கூட ஒரு ப்ரெஸ் மீட்டை சொல்லியிருந்தேன். எஜுகேஷன் ஆசிரியர்களுக்கு தேவைப்படுகிற சம்பளத்தை அவர்கள் ரிலீஸ் பண்ணுறாங்க. அப்படின்னா இவங்க எவ்வளோ ஒரு கூற புத்தி உள்ளவர்கள் என்பது தான் கேள்வி. என்னுடைய இன்னொரு கேள்வி தமிழக பாஜகவுக்கு என்னன்னா, இதெல்லாம் தமிழ்நாடுக்கு நடக்கும்பொழுது உங்களுக்கு என்ன சந்தோஷமாக இருக்கா? இதற்காக நீங்கள் போய் தமிழகத்தை இந்த மாதிரி வஞ்சிக்க கூடாதுன்றத வாதாட மாட்டீங்களா? இப்படி பண்ணீங்கன்னா, அப்படி பண்ண போறீங்கன்னா எப்போ பண்ண போறீங்க? நான் ஆல்ரெடி சீஃப் மினிஸ்டருக்கு நான் லெட்டர் எழுதியிருக்கேன். அப்புறம் நம்ம அதிகாரிகளுக்கும் நான் சொல்லியிருக்கேன். இது ஒரு காம்ப்ளெக்ஸ் இஷ்யூவாக இருந்தால் கூட இதை சார்ட் அவுட் பண்ணிடலாம். ஏற்கனவே பல முயற்சிகள் நடந்தும் கூட சில டிரான்ஸ்ஃபர்ஸ் நடக்குது. அது கண்டிப்பாக அதிகாரிகள் அஷூரன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை ஒரு வரையறுத்து அது ஒரு கண்ட்ரோலோடு நாங்கள் பண்ணுறோம்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சிந்து பார்க்க நான் எல்லா இடத்துலையும் நான் சொல்கிறதுன்னா, முதல்ல பொதுமக்கள் எந்தவித தங்கு தடையும் இல்லாமல் என்னை பார்க்கணும். அவர்கள் எந்த விதமான எசிடேஷனோ அப்பாயின்மெண்ட்டோ வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. நான் என்றைக்கு ஊரில் இருக்கேன், என்றைக்கு ஆஃபீஸ் வர போகிறேன்னு நான் சொல்லியிருக்கேன். அதை சொன்னதில் யார் வேணால் எப்போ வேணால் பார்க்கலாம். நேற்றே 150 பேருக்கு மேலே ஆஃபீஸுக்கு வந்தாங்க. அவங்களுடைய எல்லா மனுக்களையும் ஒரே மாதிரியாக தான் நான் பாவிக்க போகிறேன். என்ன பண்ண முடியுமோ நம்ம எல்லாம் சேர்ந்தே பண்ணுவோம்.